இந்த வீடியோவில் இந்த தரப்பட்ட ஸ்டார் பேட்டர்ன் வந்து எவ்வாறு சீசாப்பில் வந்து பிரிண்ட் பண்ணுவது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் ரோவில் 5 ஸ்டார் வரணும், தொடர்ந்து அடுத்த ரோவில் 4, அடுத்த ரோவில் 3, அடுத்த ரோவில் 2, அடுத்த ரோவில் ஒரு ஸ்டார் வந்து இப்படியே வந்து திருப்பி மற்ற விளமாக ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகி பிறகு இப்படி வந்து 1 ஸ்டார், பிறகு 2, அடுத்த 3, அடுத்த 4, அடுத்த 5 இப்படி வந்து இந்த பேட்டர்னில் வந்து பிரிண்ட் பண்ணணும். எப்படி வந்து சீசாப்பில் வந்து செய்வது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். சீசாப்புக்கும் ஜாவாக்கும் வந்து ஃபாலோ பதிலுக்கு யூஸ் பண்ணுற சின்டெக்ஸ் வந்து ஒன்று தான். கன்சோலட் ரைட் அதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சின்டெக்ஸ் தான் வந்து ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். மற்றபடி ஃபாலோப்புக்கான சின்டெக்ஸ் ஜாவாவிலேயும் சீசாப்பிலேயும் ஒன்று தான். தொடர்ந்து இது வந்து இந்த ஸ்டார் பிரிண்ட் எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதல்ல ஒரு for loop ஓப்பன் பண்ணி int I = 1, I <6 கொடுத்து I++ என்றதை கால் பண்ணி தொடர்ந்து அந்த for loopக்குள்ளேயே int j = 1, j <I அப்படியே j++ என்றதை கால் பண்ணி system.writeக்கு ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு தொடர்ந்து இன்னொரு for loop ஓப்பன் பண்ணி k = 6, k greater than I அப்படி கொடுத்து k - என்றதை கால் பண்ணி தொடர்ந்து கன்சோலட் ரைட்டுக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு தொடர்ந்து கன்சோலட் ரைட் லைன் என்றதை கால் பண்ணிவிட்டு தொடர்ந்து அந்த ஃபாலோ முடிய திருப்பி இன்னொரு ஃபாலோ பண்ணுற ஓப்பன் பண்ணி int I = 1 இருக்க I <6 என்றதை கால் பண்ணி அப்படியா இருக்க I++ என்றதை கால் பண்ணிவிட்டு தொடர்ந்து கன்சோலட் ரைட்டுக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு தொடர்ந்து இன்னொரு ஃபாலோ எழுதி k = 0, k <I, k++ என்றதை கால் பண்ணுறோம். தொடர்ந்து கன்சோலட் ரைட்டுக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு தொடர்ந்து அந்த ஃபாலோப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து கன்சோலட் ரைட் லைன் என்றதை கால் பண்ணி மற்ற எழுதின ஃபாலோப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி எழுதிட்டு ப்ரொஜெக்ட் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவமாக இருந்தால் இதில் தரப்பட்ட ஸ்டார் இந்த பேட்டர்னில் ப்ரொஜெக்ட் ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.